டீ கடையில் விற்கிற சம்சா மாதிரி இந்த மாதிரி முக்கோணமாக நிறைய பேருக்கு மடிக்கவே தெரியாது. அது ஒரு பக்கம் போவோம், சம்சா ஒரு பக்கம் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அது சொல் பேச்சை நம்ம கேட்கக்கூடாது, நம்ம சொல் பேச்சை தான் இந்த மாவு உருண்டை கேட்குன்னு நம்ம சுற்றும் போது வட்டமாக ரவுண்டாக நம்மளை சுற்றி சுற்றி வரணும். இப்போ எங்கே எடுத்துக்கிட்டாலும் வடநாட்டுக்காரங்க கொடுக்குற சம்சா தான் அந்த ஓமத்தை கையால் கசக்கி போட்டு மாவில் பிசைஞ்சி அந்த மாதிரி உருளைக்கிழங்கு உள்ள ஸ்டஃபிங் வச்சு தான் சம்சா சுடுறாங்க. இல்லைனாக்கா மொறு மொருண்டு மெல்லீஸாக உள்ள சீட்டில் மடித்து மொறுமொறுப்பாக ஒரு வாட் சம்சா செஞ்சு கொடுக்குறாங்க. நம்ம ஊர் சம்சா எங்கேயுமே இப்போ கிடைக்கிறதில்ல, எல்லாமே அழிஞ்சிக்கிட்டு வருது நம்ம ஊர் பொருள்லாம். இப்போ வாங்க நம்ம ஊர் சம்சாவை சூடாக ஒரு காஃபியோட செஞ்சு சாப்பிட்டுட்டேன். இதை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ நான் ஒரு 1/2 கிலோ மாவு பாக்கெட்டில் பாதி அளவு எடுத்துட்டேன். 1/4 கிலோ மாவு எடுத்துருக்கிறேன். இது போதும் நமக்கு ஒரு 14 சம்சா இதில் நல்லா சுட வரும். இப்போ இந்த எண்ணெயை பார்த்திங்கனாக்கா நல்லா உங்களுக்கு கொதிக்கணும் அப்படியே. அதாவது எண்ணெய் நமக்கு அப்படியே புகை வர்றது மாதிரி, நமக்கு அப்படியே கொதிக்கிறது மாதிரி வரணும். அந்த சமயத்தில் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் இருக்கிறது மாதிரி எண்ணெய் எடுத்து இந்த மாவில் ஊற்றிக்குவோம். இதில் உப்பு மட்டும்தான் இந்த மாவில் போட்டிருக்கேன். இப்போ இந்த எண்ணெயோடு சேர்த்து கொஞ்சம் கையால் நல்லா பிசைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்குவோம். ஒரேடியாக நம்ம தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிட வேணாம். தண்ணி அளவுலாம் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. இப்போ மாவை நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதனால் கொஞ்சம் லூஸாகவே மாவு இருக்கட்டும், ரொம்ப டைட்டாலாம் மாவு பிசைஞ்சு வைக்க வேணாம். இப்போ மாவு நமக்கு காயாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு அப்படியே ஒரு கோப்பையை எடுத்து கவுத்து மூடி வச்சுட்டேன். இப்போ அடுத்ததான் நம்ம சம்சாக்கு உள்ள ஃபில்லிங் வைக்கணும். இப்போ இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ எண்ணெயில் பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயமும் நான் கேரட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் எடுத்து போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நீளமாக நமக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குறுக்க சைஸில் நம்ம கட் பண்ணி சின்ன சின்னதாக ஆக்கிட வேணாம், நீட்டாக இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ எதையுமே இதில் சேர்க்கல. இது அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு வீணாக போகாமல் இருக்கும் இந்த சம்சா. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, இதில் உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கிண்டிக்குவோம். கொஞ்சம் நமக்கு வதங்கின பிறகு தான் இதில் இஞ்சி பூண்டு சேர்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இஞ்சி பூண்டு இதில் சேர்த்தோம்னா கொஞ்சம் பொரியிறது மாதிரி இருக்கும். அதனால் இதை கடைசியாக சேர்க்குறேன். இப்போ கடைசியாக சேர்க்கும் போது கொஞ்சமாக எண்ணெயில் இந்த இஞ்சி பூண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இதில் சிக்கன், மட்டன் இந்த மாதிரி ஏதாவது நான்வெஜ்ஜு நம்ம கொத்தி போடும்போது இஞ்சி பூண்டு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நம்ம இதில் வெறும் வெங்காயமும் கேரட்டும் மட்டும் தான் போட்டிருக்கோம். அதனால் கம்மியான அளவு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கிண்டிட்டு இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாவையும் அதே மாதிரி புதினா, மல்லி எது இருந்தாலும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது அப்படியே நமக்கு ஆறட்டும். இப்போ நம்ம மாவை நம்ம வளர்த்திட்டு சம்சாவுக்கு ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம கீழே மாவு போட்டுட்டு நம்ம சம்சாவை தேய்க்க ஆரம்பிக்கணும். இப்போ சமோசாவுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு 2 பார்ட்டாக இந்த மாவை நம்ம பிரித்து எடுத்துக்குவோம். நம்ம ஃபுல்லாகவே எல்லாத்தையும் ஒன்றா வளர்த்திக்க வேணாம், நம்ம இப்போ 2 பார்ட்டாக பிரித்து எடுத்துருவோம். இப்போ டீ கடையில் பார்த்திங்கனாக்கா மாவை எப்படி நம்ம வளர்த்துறாங்கண்டாக்கா இந்த மாதிரி ஒரு நீட்டாக நமக்கு செஞ்சுட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறாங்க. அப்போ நமக்கு ஒரே சைஸில் சமோசாவோட உருண்டை நமக்கு கிடைக்கிது. இப்போ கத்தி எடுத்து இதை பாருங்கள், இது ஒரே சைஸில் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ 7 உருண்டை இப்போ நமக்கு வரும். இப்போ இதில் அப்படியே நம்ம உருண்டை போட்டு அதை எடுத்து வச்சுக்குவோம். இது டீ கடையில் சப்பாத்தி செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை சமோசா செய்கிறதா இருந்தாலும் சரி, இதே மாதிரி தான் செய்கிறாங்க. இப்போ இந்த உருண்டையை பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக வளர்த்த ஆரம்பிக்கணும். ஒன்று மேலே ஒன்று அடுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை தோசைக்கல்லில் போட்டு நம்ம சமோசா சீட்டு ரெடி பண்ணி அந்த சமோசா வளர்த்துறது. அதுக்கு பேர் வாட் சமோசா அப்படின்னு சொல்லுவோம். அது நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். 10 ரூபாய்க்கு 3 சம்சா கூட விற்கிது பாருங்கள், சரவணா ஸ்டோர் வாசலில். இந்த மாதிரி எல்லா இடத்து வாசல்லையும் விற்கும். இப்போ ஒரு உருண்டையை எடுத்து வளர்த்தனோம்னாக்கா அது பேச்சை நம்ம கேட்கக்கூடாது, நம்ம பேச்சை தான் அது கேட்கணும். இப்படி வளர்த்தும் போது பார்க்கும்போது ஆக்டோபஸ் மாதிரி ஒரு உருண்டை போவோம், ஒன்று பார்த்தோம்னா சதுரம், செவ்வகம் இந்த மாதிரி மாறும். அப்படிலாம் இல்லாமல் இப்படி நம்ம சுற்றி விட்டு வளர்த்தும் போது அப்படியே ரவுண்டாக வளர்த்துணும். அப்போ தான் நமக்கு இந்த கிச்சனை கட்டி காப்பாற்றினதுக்கு ஒரு அர்த்தமே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு உருண்டையும் ஏன் பேச்சை அது கேட்குது. அது பேச்சை நீங்கள் கேட்குறீங்களா, இல்லை உங்கள் பேச்சை அது கேட்குதா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி வளர்த்து எடுத்தாச்சு. ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருவோம். ஒன்று மேலே ஒன்றா அடுக்காமல் தனித்தனியாக இதே மாதிரி அடுக்கி எடுத்து வச்சுருவோம். இப்போ 2 பார்ட்டாக மாவை பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றா எல்லாத்தையும் வளர்த்திடாமல் அதுக்கப்புறமேலு தனியாக நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ
வதக்கி எடுத்து வச்சிருக்கிற உள்ளடமும் இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக மைதா மாவு கொஞ்சம் தண்ணி கலந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். அப்போ தான் நமக்கு ஒட்டுறதுக்கும் நமக்கு இருக்கும். இல்லைன்னா தண்ணியை கூட வச்சு ஓரத்தில் நமக்கு ஒட்டிடலாம். இப்போ மைதா மாவு வச்சு ஒட்டும் போது நமக்கு நல்லா பிடிச்சது மாதிரி இருக்கும். இப்போ இதில் நடுவில் எடுத்து இந்த மாதிரி பரத்தி விட்டா மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஓரம்லாம் நமக்கு படாமல் இருக்கும். இப்போ சுற்றி நம்ம இந்த மாவை அப்படியே தடவி விட்டுருவோம். எல்லாருக்குமே இந்த சம்சா மடிக்க தெரியாது. சம்சா மடிக்கும் போது முக்கோணமாக வராது. இப்போ பாருங்கள் 2 பக்கமும் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சி இந்த நுனி பக்கத்தில் கொஞ்சம் கோபுரம் மாதிரி, அதாவது முக்கோணம் மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி அப்போ தான் வரும். இப்போ கீழ்ப்பக்கத்தை எடுத்து இப்படியே கொஞ்சம் இழுத்தது மாதிரி வச்சு இப்படி மூடிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக நமக்கு சமோசா ரெடி ஆகிடும். இல்லைனாக்கா அது வேறு ஷேப்பில் வேறு மாடலில் வந்துடும். இப்போ 3 பக்கமும் அழுத்தி விட்ருங்க. இப்போ பார்க்குறதுக்கு எப்படி அசல் நமக்கு ட்ரையாங்கிள் மாதிரி சமோசா ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்ததான் உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன். இப்போ நடுவில் இந்த மாதிரி எடுத்து ஃபில்லிங்கை வச்சுக்கோங்க. இப்போ இதில் உருளைக்கிழங்கு நான் வைக்கல. உருளைக்கிழங்கு வைக்காமல் இதே மாதிரி எல்லா சமோசாவையும் நம்ம மடித்து உள்ளே எடுத்து ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னாக்கா நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம சுட்டுக்கலாம். 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும், கெட்டு போகாது. இப்போ 2 பக்கமும் எடுங்க. இப்படி 2 சைட்லேயும் இப்போ பாருங்கள் சமமாக எடுத்து இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வைக்கிறது மாதிரி அப்படியே வச்சுருங்க. நம்ம இதுக்கு மேலே மாவு தடவி இருக்கிறதுனால டக்குன்னு நமக்கு ஒட்டிக்கும். தண்ணி வச்சு நம்ம தடவுனோம்னாக்கா கொஞ்சம் பிரியிறது மாதிரி இருக்கும். இப்போ கீழ்ப்பக்கத்தை எடுத்து அப்படியே லேசாக இழுத்தது மாதிரி அப்படியே கொடுத்து இப்போ மூடிடுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு முக்கோணமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தாவே தெரியும் எல்லா சமோசாவும் ஒரே அளவில் இருக்கும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற மாவையும் இந்த ஃபில்லிங்கையும் வச்சு லாஸ்ட்டாக முர்த்தபாவையும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் தட்டையாக இருக்கிற எண்ணெய் சட்டியில் தான் நான் வச்சுருக்கிறேன். எண்ணெயை அதிகமாக ஊற்றாமல், அப்போ தான் இது கம்மியான அளவு எண்ணெய் இழுக்கும். ஃபுல்லாக எண்ணெயில் முழுவி சுட போகிறதில்ல. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக நமக்கு எண்ணெய் இருந்தால் போதும். எண்ணெய் அதிகமாக நமக்கு குடிக்காது. நல்லா மொறுண்டு உங்களுக்கு உப்பிக்கிட்டு அப்படியே பபுள்ஸ் மாதிரி வரும் பாருங்கள் இந்த சமோசா. நாள் ஃபுல்லாக அப்படியே நமக்கு டீ கடையில் இருக்கிற அதே டேஸ்ட்டில் இந்த சமோசா கிடைக்கும். இப்போ இதே மாதிரி 2 போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு கம்மியான அளவில் தேவைப்பட்டது அப்படிங்கிறதுனால நான் செஞ்சுக்கிட்டேன். இதுவே நீங்கள் அரை கிலோவை ஃபுல்லாக நீங்கள் செஞ்சிட்டிங்கனாக்கா 28 சமோசாலேருந்து 30 சமோசா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் 1/4 கிலோ மாவு மட்டும் நான் போட்டு செஞ்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள் அப்படியே பூரி மாதிரி சும்மா உப்பிக்கிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த சமோசா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. சமோசா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக வாங்க நான் முர்த்தபா செய்கிறதுக்கு பேலன்ஸ் இருக்கிற அந்த பாதி மாவை வச்சு 2 உருண்டை இதில் முர்த்தபா செஞ்சுக்கலாம். பரோட்டா மாதிரி வீசிட்டு நடுவில் நம்ம அந்த வதக்கி வச்சுருக்கிற அந்த கேரட்டையும் வெங்காயத்தையும் வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் பரோட்டா எப்படி நம்ம வீசுகிறோம் அப்படின்னு. வீச தெரியாதவங்க அப்படியே மெல்லீஸாக நீங்கள் அப்படியே வளர்த்து கட்டையை வச்சு அப்படியே சப்பாத்தி கட்டையை வச்சு வளர்த்தி எடுத்துக்கங்க. மெல்லீஸாக வந்துடும். நான் பரோட்டா வீடியோலாம் நிறையா போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க என்னோடய வீடியோவை பாருங்கள். இப்போ நடுவில் இந்த ஃபில்லிங்கையும் நான் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி 4 பக்கமும் நம்ம மூடிடணும். நடுவுலையும் கொஞ்சம் முட்டையை கலக்கி விட்டு ஊற்றிருங்க. அதுக்கப்புறம் 2 சைடும் முட்டையை ஊற்றிருங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?